நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்குற நேரத்தில் ஒரு படையை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உலகத்திலே அரபு நாடுகளில் இந்த யுத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்டு எல்லாம் யுத்தம் புரியுதா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை படி இந்த லைன் ஷாமுடைய லைன், துருக்கி, அதே மாதிரி இந்த ஷாமுடைய லைன்களில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டால் இந்த யுத்தம் இப்பொழுது முடிந்து விட்டது என்று வைங்கள், அது மறுமை நாளைக்குரிய யுத்தம் இல்லை. சிரியாவில் ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் முடியாமல் மறுயுத்தம் 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 என்று வந்தால் அது மறுமை நாளைக்குரிய யுத்தம். மறுமை நாள் இமாம் மஹதி வரும் வரைக்கும் அந்த யுத்தம் முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கிறது இந்த யுத்தம் முடியாது என்பதற்கு. நிறைய சான்றுகள் இன்ஷா அல்லாஹ் பிறகு நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு இடியாப்ப சிக்கல் யுத்தம் ஒன்று இங்கே நடக்கிறது. இந்த யுத்தம் என்னென்று நீங்கள் புரிந்தால்தான் அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிவீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது நீதமான ஒரு படை கிழக்கு பிரதேசம் என்றார்கள், ஊருடைய பெயரை சொல்லவில்லை, நீதமான ஒரு படை வெளியாகும் என்றார்கள். அந்த படை வெளியாகினால் கிழக்கு பிரதேசம் என்றால் ஷாம் பிரதேசம், அங்கிருந்து வெளியாகினால் அவர்கள் எங்க போவார்கள்? அதாவது மக்கா மதீனா இந்த கடந்து போகிற நேரம் 3 மன்னர்களுடைய பிள்ளைகள் ஆட்சிக்காக போராடுவார்கள். 3 ராஜாமார்களுடைய பிள்ளைகள் ராஜாமார்களை வைத்து ஆட்சிக்காக போராடுவார்கள். அந்த நேரத்தில் இந்த படைக்கு பேர் என்ன? நீதமான படை. இவர்கள் காபத்துல்லாவை கைப்பற்றுவார்கள், இவர்கள் மதீனாவை பிடிப்பார்கள், இவர்கள் அந்த ஆட்சியெல்லாம் பிடிப்பார்கள். அந்த ஆட்சியை பிடித்தால் இவருடைய படைகள் எங்கிருந்து போகும் தெரியுமா? சென்ட்ரல் பாயிண்ட் மதீனா முனவ்வரா, ரசூலுல்லாஹ்வுடைய மண்ணில் இருந்துதான் உலகம் எங்கும் படைகள் அனுப்பப்படுகிற அந்த மையமாக மாற்றப்படும். அந்த படை கிழக்கு பிரதேசத்தில் வந்தால் ஒரு மனிதனை சுமந்து வந்திருந்தது அந்த படை. ஆனால் சத்தியமாக அந்த மனிதரை அந்த படை கொண்டு வந்தது அந்த படைக்கே தெரியாது. அப்படி என்றால் படையில் மெல்ல மெல்ல சேருவார்களா இருக்கும். ஒரு ஜிஹாது படை கிழக்கிலிருந்து வந்தால் திடீரென்று வராது, அந்த படைக்கு மெல்ல 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 சேர்ந்து வருவார்கள். அந்த மனிதர் யார்? ஷாமில் இருந்தவர் தான் அவர், ஷாமுக்கு சொந்தக்காரர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய பேருக்கு அவருடைய பேர் ஒத்ததாக இருக்கும், என் தகப்பன் பேருக்கு அவருடைய தகப்பன் பேர் ஒத்ததாக இருக்கும், என் தாய் பேருக்கு அவருடைய தாய் பேர் ஒத்ததாக இருக்கும், அவருடைய மூக்கு இப்படி இருக்கும். ரசூலுல்லாஹ் மிக தெளிவான வர்ணனை செய்தார்கள். எப்படி ஒரு இறை தூதர் வருவதற்கு முன்னாடி மறு இறை தூதரை மிக தெளிவாக சொல்லுவாரோ அந்த அளவுக்கு மிக தெளிவாக மறுமை நாளைக்குரிய அடையாளமாக இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வர்ணித்தார்கள். அவர் ஹரத்திலே தலையை குனித்துக் கொண்டிருப்பார். ஒருபோதும் நான் மஹதி என்று சொல்ல மாட்டார், எனக்கு பையத்து பண்ணுங்கள் என்று சொல்ல மாட்டார். அங்கே உள்ளவர்கள் அவரை கண்டுபிடிப்பார்கள். அவர்கள் அந்த ஹதீஸோடு தான் வாழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யுத்தங்கள் வாழுகிற நேரம் ஹரத்தை சுத்தி வளைத்த அந்த ஞாபகத்தோடு அங்கே உள்ள அதாவது உலமாக்கள் ஷேக்மார்கள் அந்த ஞாபகத்தோடு இருப்பார்கள். அவர்கள் கண்டுகொள்வார்கள், இவர் இமாம் மஹதி. எல்லோரும் பையத்து செய்ய ஆரம்பிக்கப்படுகிற நேரம், பையத்து நடக்க ஆரம்பிக்கப்படும். உலக முஸ்லிம்கள் ஒரே அணியில் திரளக்கூடிய இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வருகை வர ஆரம்பிக்கும். ஹரத்தில் இருந்து அந்த ஆட்சி அவர் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்? அந்த படை அந்த ஆட்சியை எடுத்து கொடுத்திருக்கிறது அவருடைய கையிலே. அவருடைய கையிலே ஆட்சி கொடுக்கப்பட்டால் மதீனாவில் இருந்து ஒரு படை போகும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். மோஸ்ட் பவர்ஃபுல். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை எடுத்துக்கொண்டால் ஆச்சரியமான ஒரு வார்த்தை வெளியாகிறது. இந்த படைக்கு என்ன சொன்னார்கள்? பேர் சொல்லவில்லை, நீதமான படை என்றார்கள். இதுக்கு பேர் நீதமான படை. வந்தார்களே கிழக்கிலிருந்து, அது நீதமான படை. ஆனா அடுத்த படை என்ன? வந்த படையிலே இமாம் மஹதி இருக்கிறார். அவர் ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு இன்னொரு படையை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மதீனாவில் இருந்து ட்ரூப்ஸ் படைகள் அனுப்பப்படுகிற நேரம் ஒரு படை அனுப்பப்படும் துருக்கிக்காக, டர்க்கிக்கு அனுப்பப்படும், இஸ்தான்புலுக்கு. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் அதை பிடித்துக் கொண்டு அங்கே நிறைய பிரச்சனை நடக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இந்த படை மதீனாவில் இருந்து அங்கே போகும். அந்த படைக்கு ரசூலுல்லாஹ் வைத்த பேர் என்ன தெரியுமா? உலகத்திலே பலசாலியான படை அதுதான். அமெரிக்காவர்களுக்கு எவனுக்கு கிட்ட வர முடியாது, கிட்ட வர முடியாது. ஆனால் அந்த படையிலும் பிழை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த படை அப்படியே போகும். எங்கே? இஸ்தான்புல், துருக்கியுடைய தலைநகரம், இன்றைக்கு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட பிரதேசம். அங்கே போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே போனால் அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் கேட்பார்கள், நீங்களே என்னப்பா வந்தீர்கள், உங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்க ஊர் மக்களோட பார்த்துக் கொள்வோம். இல்லை, எங்களுடைய சகோதரர்கள் அவருடைய பிரச்சனையில் நாங்கள் தலை போடுவோம் என்று சொல்லுவார்கள். அந்த யுத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி வார், ஃபைனல் வார், தஜ்ஜால்
தஜ்ஜால் வெளிவருவதற்கு முன்னாடி உள்ள ஃபைனல் வார், துருக்கியுடைய இஸ்தான்புலை கைப்பற்றும் வரைக்கும் மறுமை நாள் வராது. முஸ்லிம்கள் போய் அந்த இஸ்தான்புலை ரோமர்களுடைய கையில இருந்து கைப்பற்றுவார்கள். அந்த யுத்தத்திலே 3 கூட்டமாக மதீனாவிலிருந்து போன படை ரசூலுல்லாஹ் பிரித்தார்கள். அதிலே ஒரு கூட்டம் புறமுதுகிட்டு ஓடுவார்கள். அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டான். ஜிஹாது களத்திலே வந்து அவர்கள் ஓடின ஓட்டத்துக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அடுத்த கூட்டம் ஷஹீதாக்கப்படுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களை மன்னித்து அரவணைத்துக் கொள்வான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது கூட்டம் அந்த யுத்தத்தை வெற்றி கொள்வார்கள். அல்லாஹ் இதற்கு பிறகு அவர்களுக்கு சோதனையே கொடுக்க மாட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு சோதனையே கொடுக்க மாட்டான். ஷைத்தான் வெளியே வருவான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். கத்துவான், தஜ்ஜால் வந்து விட்டான், தஜ்ஜால் வந்து விட்டான். இதுதான் அந்த ஹதீஸுடைய முக்கியமான வார்த்தை. எது தெரியுமா? அந்த படையில உள்ள மனிதர்கள் யார்? அவர்கள் யார்? அவர்கள் எந்த ஊர் மக்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வெளியே வந்தது. ஷைத்தான் வந்து கத்துவான், தஜ்ஜால் வெளியே வந்து விட்டான், வந்து விட்டான். அந்த சிரியா மக்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த சிரியா மக்கள் தன்னுடைய மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி, தஜ்ஜாலிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக ஓடி போவார்கள் வீட்டுக்கு என்றார்கள் ரசூலுல்லாஹ். அப்படி என்றால் ஃபைனல் வாருடைய ஜிஹாது படை சிரிய தேசத்து மக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷாமை பற்றி எக்கச்சக்கமான செய்திகளை நீங்கள் படித்து பார்க்கலாம். அந்த மண் பரக்கத்து செய்யப்பட்ட மண்ணிலே முக்கியமான உணர்வு படைத்த ஜிஹாதுக்கு குதிக்கக்கூடிய ஏராளமான உணர்வு படைத்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவருடைய வீடுகளுக்கு ஓடி போவார்கள். ஆனால் வல்லாஹி தஜ்ஜால் வரவில்லை என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஷைத்தான் பொய்யை சொன்னான், வீட்டுக்கு போய் உட்காருவார்கள். தன்னுடைய மனைவி மக்களோடு கதைக்கிற நேரம் தஜ்ஜால் உண்மையாகவே வெளியே வந்து விடுவான். திமிஷ்க், சிரியாவுடைய டெமஸ்கஸ், அதிலே உள்ள கிழக்கு பிரதேசத்துள்ள வெள்ளை மினாரா, இந்த யுத்தத்திலே அதுவும் ஒரு பகுதி உடைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள் என்று சந்தேகப்படுகிறது. அல்லாஹு ஆலம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அறிந்தவன். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சிரியாவுடைய டெமஸ்கஸுடைய பஸ்ராவுடைய வெள்ளை மினாராவிலே தான் அவர் இறங்குவார் சுபஹுடைய நேரத்திலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே இமாம் மஹ்தி அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இறங்குகிற நேரம் சுபஹு தொழுகைக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். அப்படி என்றால் அந்த சிரியா மக்கள் அங்கே வந்து சேருவார்கள். பாபுலூத், பலஸ்தீனத்துக்கு பக்கத்தில் உள்ள பாபுலூத்திலே தஜ்ஜால் கொலை செய்யப்படுவான்.